ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது சமோசா சீட். 3 கப் மைதா, உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். நல்லா இழுத்து பிணைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் பிணைஞ்சதுக்கப்புறம் காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈரத்துணி போட்டு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து உருண்டை போட்டுடலாம். சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இந்த சைஸ் சரியாக இருக்கும். எல்லாமே உருண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சப்பாத்தி கட்டையில் கீழே மாவு சேர்த்து நம்ம மாவை விரிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறம் இது மேலே நம்ம மாவு போட்டு வச்சுக்கணும். ஒரு சப்பாத்தியில் மாவும் ஒரு சப்பாத்தியில் எண்ணெயும் தடவி இது மாதிரி நாலு நாளாக அடுக்கி நம்ம தேய்க்கணும். பாருங்கள், ஒரு சப்பாத்தியில் மாவும் ஒரு சப்பாத்தியில் எண்ணெயும் தடவி அது மேலே அப்படியே வச்சிடணும். இந்த மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் 4 சப்பாத்தியாக இருக்கிற மாதிரி அடிக்கிக்கோங்க. 4 சப்பாத்தி வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கணும். இதை நம்ம இப்போ பெருசாக விரிக்க போகிறோம். கீழே கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம இப்போ அதனால் பெருசாக விரிக்க போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு விரிக்க வருதோ அவ்வளோ தூரம் விரிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக விரித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம விரித்து வச்சுருந்த மாவு சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 நிமிஷம் தான் வேக வைக்கணும். இந்த பக்கத்து 30 செகண்ட், அந்த பக்கத்து 30 செகண்ட் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வேக வச்சோம்னா நமக்கு ரொட்டி மாதிரி ஆயிரும். நமக்கு சமோசா பண்ணுறதுக்கு வராது.
ஒரு பக்கெட்டு வெந்ததும் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும், எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே இப்படி பிரிச்சிங்கன்னா இப்படி எடுக்க வரும். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே விரிச்சோம்னா ஈஸியாக வந்துடும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரத்தில் இந்த மாதிரி பிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த இடத்த கட் பண்ணுறது தான். இதெல்லாம் பிஞ்சிருச்சு, இதை நம்ம வேஸ்ட்டாக்க தேவையில்லை. குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம பொரிச்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதையே நம்ம பொரிச்சிட்டு நம்ம செய்கிற மசாலாவோட மிக்ஸ் பண்ணியும் நம்ம சமோசாக்குள்ளே வைக்கலாம், நல்லாயிருக்கும். 4 ஓரங்களையும் கட் பண்ணிக்கலாம். நடுவில் நீளமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சமோசா சீட் செய்கிறது கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஜிப்லாக் கவர் அப்படி இல்லைன்னா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாதத்துக்கு கூட கெடாது, அப்படியே இருக்கும். நம்ம எப்போ வேணுமோ அப்போதைக்கு நம்ம எடுத்து நம்ம சீக்கிரமாக சமோசாஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சமோசா வெரைட்டி வீடியோலாம் போடுறேன்.